ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவரே பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராகவும் இருப்பாரு அப்படின்றது வந்துட்டு தமிழக அரசு ஆளுநருக்கு கொடுத்த ஒரு அதிகாரம். ஆளுநருக்கு அப்படிதான் இருக்கணும்ன்றது இல்லை, இது தமிழக அரசு கொடுக்குது. தமிழ்நாடு சட்டமன்றம் கொடுத்து அவர் அப்படி அங்கீகரிச்சிருக்குது. அதை அவர் சரியா நிறைவேற்றாத காரணத்தினால் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு மாத்திடுறாங்க. மாத்திர சட்டத்துக்கு இவர் அப்ரூவல் கொடுக்கல, இவரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாரு. அது இவ்வளவு ஆண்டுகளா அது அப்படி இருந்துச்சு. அதற்கு எதிராக தான் தமிழக அரசு போயிட்டு வழக்கு போட்டுச்சு. வழக்கு போட்டதுல தான் அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்துட்டு அந்த 10 மசோதாக்களும் நிறைவேறியதாக அர்த்தம், சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 142 142 படி இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு டிகிரி மீன்ஸ் தட் இஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் பை ஆல் அத்தாரிட்டிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். எல்லாரும் அதை கடைபிடிக்கணும், அதான் டிகிரி அப்படின்றது பேரு. அப்போ இதையும் தாண்டி அவர் செய்கிறாரு அப்படின்னா, இது முதல்ல நீதிமன்ற அவமதிப்பு, இரண்டாவது அரசமைப்பை காக்க வேண்டிய ஒரு மாநில அரசனுடைய அங்கமாக இருந்து செயல்பட வேண்டிய ஆளுநர் அதை புறக்கணித்து விட்டு தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார்.